நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃப்ராகோட மார்ஃபாலஜி பார்த்தோம். இங்க அனாட்டமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா the body cavity of the frog accommodate different organ system அப்படின்னு சொல்றாங்க. different organ system யார்கிட்ட இருக்கு? frog கிட்ட இருக்கு. என்னென்ன? such as digestive, circulatory, respiratory, nervous, excretory and reproductive system with well developed structure and function. நம்ம இந்த ஃப்ராக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்மலா ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குமோ அந்த எல்லா சிஸ்டமும் இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? the digestive system பத்தி பார்க்க போறோம். சோ digestive system பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதோட பிக்சரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். diagrammatic representation of internal organs of the frog showing complete digestive system. சோ இதுதான் complete digestive system அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஃப்ராகோட வாயில ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பக்கல் இருக்கும். சோ பக்கல் கேவிட்டின்னு சொல்றது ஒண்ணுல தொண்டை குழி அப்படின்னு சொல்லுவோம். சோ அங்க பக்கல் கேவிட்டிக்கு அதோட சாப்பாடு நார்மலா எப்படி அது ஃபீட் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்செக்ட்ஸை எடுத்துக்கும். எப்படின்னா அதோட ஸ்டிக்கி டங்க் மூலமா வேகமா பிடிச்சு ஸ்டிக் பண்ணி அதை அப்படியே உள்ள எடுத்துக்கும். சோ உள்ள போனது அப்படியே பக்கல் கேவிட்டி வழியா எங்க போகுது அப்படின்னா ஈசோஃபேகஸ்க்கு போகுது. சோ ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது என்னது? இங்கதான் இருக்கு. சோ இந்த ஈசோஃபேகஸ்க்கு போகுது. அங்க இருந்து ஈசோஃபேகஸ்ல இருந்து எங்க வரும் அப்படின்னா ஸ்டொமக்குக்கு வரும். சோ ஈசோஃபேகஸ் இங்க இருந்து ஸ்டொமக்குக்கு ரீச் ஆகுது. ஸ்டொமக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைஜஷன் நடக்கும். பார்ஷியல் டைஜஷன் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் இது எங்க போகும் அப்படின்னா இன்டெஸ்டைனுக்கு போகும். இங்க there is no differences between small intestine large intestine இல்ல. இங்க ஒண்ணுதான். என்னது? இன்டெஸ்டைன். அவ்வளவுதான். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து என்ன உருவாகும் அப்படின்னா சில இது ஜூசஸ் தேவை இல்லையா அந்த அரைக்கிறதுக்கு. சோ லிவர்ல இருந்து என்ன ஜூஸ் வரும்? பைல் ஜூஸ் இங்க செக்ரீட் ஆகும். சோ இதெல்லாம் செக்ரீட் ஆயிட்டு இங்க வந்து டைஜஷன் நடந்து இது நெக்ஸ்ட் இந்த இன்டெஸ்டைன் மூலமா முடிஞ்ச அளவுக்கு அப்சர்வேஷன் நடந்துரும். சோ அப்சர்ப்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் எங்க ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்டம். ரெக்டம்னா மலக்குடல்னு சொல்லுவோம். அந்த ரெக்டமுக்கு போயிட்டு ரீச் ஆகும். அங்க இருந்து குளோயக்கல் அப்பர்ச்சர் வழியா அதோட எக்ஸ்கிரீஷன் வெளியே போயிடும். இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுவே சர்க்குலேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா மெயின் ரோல் யார் பண்றது? ஹார்ட். சோ ஹார்ட்டுக்கு எல்லா உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பிளட் வெசல்ஸ் கனெக்ஷன் இருக்கும். சோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு இங்க ஹார்ட் நடக்கும். இது வந்து நமக்கு நார்மலா ஒரு லிவர் தான் இருக்கும். இதுக்கு பைலோப்டு நல்லா பெருசாவே இருக்கும். இதுதான் லங்ஸ். இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா லிவரால மறைக்கப்பட்டிருக்கு. லங்ஸ் ரெண்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபார் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிட்னிஸ். இது வரைக்கும் நார்மலா கிட்னிஸ் அப்படிங்கிறது எவல்யூஷன்ல ப்ரோநெஃப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மீசோநெஃப்ரிக்னு சொல்லுவோம். அடுத்து மெட்டாநெஃப்ரிக்னு சொல்லுவோம். மெட்டா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அதாவது ஃபுல்லி எவல்யூஷனட். இது எல்லாமே குட்டி. அடுத்து இப்ப ஃப்ராக் கிட்ட எந்த மாதிரி இருக்குன்னா மீசோநெஃப்ரிக் தான் இருக்கு. சோ மீசோநெஃப்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க எல்லாமே பாருங்க இங்க இருந்து வர எல்லாமே இது கூட கனெக்ஷன் ஆயிருக்கும். சோ இங்க யூரின் வந்து ப்ரொடியூஸ் ஆனோனே இங்க யூரிட்டஸ் மூலமா இங்க குளோயக்கலுக்கு வந்துரும். சோ காமன் குளோயக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது காமன் ஃபார் எக்ஸ்கிரீஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சரி யூரினேஷனுக்கும் சரி நெக்ஸ்ட் என்னது ஃபார் த காப்புலேஷனுக்கும் இதான் காமன். குளோயக்கல் அப்பர்ச்சர்ங்கிறது காமன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது இங்க வர யூரின் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும்? சேமித்து வைக்கப்படும். அதுக்கப்புறம் பேக் எப்ப ஃபுல் ஆகுதோ அப்ப ரிலீஸ் ஆகும். ஓகே. இப்ப இங்க இருக்கிறது எல்லோ கலர்ல இருக்கிறது ஃபேட் பாடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இந்த ஃபேட் பாடிஸ்க்கு கீழே வந்து டெஸ்டிஸ் இருக்கும். சோ டெஸ்டிஸ் அப்படிங்கிறது மேல் ஃப்ராக். மேல் ஃப்ராக்ல டெஸ்டிஸ் இருந்தா அது ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும். எங்க? த்ரூ த குளோயக்கா வழியா. இல்ல அப்படின்னா ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம். ஃபீமேல்ல ஓவரி இருக்கும். ஓவரி இங்க இருக்க ஓவரியில என்ன உருவாகும்? எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அந்த எக்கும் குளோயக்கா மூலமா தான் ரிலீஸ் ஆகும். இங்க வந்து ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் இல்ல எங்க இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னலா தான். எப்படி அப்படின்னா குளத்துலயோ இல்ல எங்கேயாவது ஒரு நீர் அதிகமா இருக்க பகுதிகளில் இந்த மேல் ஃப்ராக் அதோட ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணிடும். அதே போல ஃபீமேல் ஃப்ராக் அதோட ஓவம் அதாவது எக்ஸை ரிலீஸ் பண்ணிடும். ரெண்டுமே எங்கதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்? அந்த குளத்துல ஃபெர்டிலைசேஷன் நடந்து அது என்னவா மாறிடும்? டாட்போல் லார்வான்னு சொல்லுவோம் இல்லையா தலைப்பிரட்டைகளா மாறும். அது கொஞ்சம் கொஞ்சமா மெட்டமார்போஸ் அடைஞ்சு கடைசியா
eventually adult frog கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம லெசன்க்குள்ள போலாம். anatomy அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the body cavity of the frog accommodate different அப்படின்னு சொல்லிட்டோம். different organ system இருக்கு, அது என்னென்னு பார்த்தாச்சு. first, the digestive system consists of alimentary canal and digestive gland. அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது அலிமெண்ட்ரி கெனால், அதாவது நம்ம வாய், தொண்டை, அப்புறம் என்னது ஈசோஃபேகஸ் சொன்னோம் இல்லையா, ஈசோஃபேகஸ், நெக்ஸ்ட் ஸ்டொமக், இது எல்லாமே அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம பைல் ஜூஸ், பான்கிரியாட்டிக் ஜூஸ், ஸ்டொமக்ல இருந்து சில செக்ரீஷன் வரும், இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் டைஜஸ்டிவ், அதாவது டைஜஷன் பண்றதுக்கு தேவையான சில கிளாண்ட்ஸோட இது எக்ஸ்கிரீஷன்ஸ். The alimentary canal is short because frogs are carnivorous and hence the length of the intestine is reduced. இங்க alimentary canal ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா frog வந்து carnivores. carnivoresனா என்னது, பூச்சிகளை பிடிச்சுதான் சாப்பிடுது. சோ பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுறதால அதோட intestineோட length கம்மியா தான் இருக்கு. The mouth opens into the buccal cavity. எங்க first mouth start ஆகுது, buccal cavity க்கு போகுது. It leads to the esophagus. அது எது வழியா esophagus-க்கு வருது, pharynx வழியா வருது. So 1 2 pharynx 3 நாலாவது esophagus-க்கு போகுது. So esophagus-ல இருந்து ஒரு ஷார்ட் டியூப் எங்க கூட்டிட்டு போகுது, ஸ்டொமக்குக்கு கூட்டிட்டு போகுது. ஸ்டொமக்ல இருந்து எங்க போகுது அப்படின்னா intestine, அடுத்து rectum, finally opens outside by the cloaca அப்படின்னு சொல்றாங்க. Liver secretes bile that is stored in the gallbladder and pancreas, a digestive gland, produces pancreatic juice. இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம், digestive gland. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரீட் ஆயிட்டு அந்த frog சாப்பிடுறதோட மேல அது போராகும். சோ அது போரானோம்னா அது என்ன ஆகும்னா டைஜஷன் ஆயிடுது. சோ கண்டெய்னிங் pancreatic juice அப்படின்னு சொன்னோமா, அதுல digestive enzymes இருக்கும். Food is captured by the bilobed tongue. அதோட டங் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். Digestion of the food takes place by the action of HCl and gastric juices secreted by the walls of the stomach. ஸ்டொமக்ல இருந்து சில டைஜஷன் கிளாண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து சில இது உருவாகுது. Partially digested food called chyme, அந்த ஸ்டொமக்ல டைஜஷன் ஆகுது இல்லையா, அத நம்ம கைம் அப்படின்னு சொல்றோம். is passed from the stomach to the first part of the small intestine. ஸ்டொமக்ல இருந்து இன்டெஸ்டைனுக்கு போகுது. அந்த இன்டெஸ்டைனை ரீச் ஆகுது இல்லையா முதல் தடவையா, அதுதான் டியோடினம் அப்படின்னு சொல்றோம். இந்த டியோடினத்துல தான் என்ன ரிசீவ் ஆகுது, அங்க இருந்து பைல் ஜூஸ் from the gall bladder and pancreatic juice from the pancreas through the common bile duct மூலமா யார்கிட்ட வந்து ரீச் ஆகுது, டியோடினம், இன்டெஸ்டைன்ல டியோடினம்ன்ற பகுதிக்கு. சோ பைல் ஜூஸோட வேலை என்ன அப்படின்னா emulsifying fat and pancreatic juiceஸோட வேலை என்னன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், டைஜஸ்ட் பண்ணும். அப்ப பைல் வந்து ஃபேட் எமுல்சிஃபையிங் அப்படின்னா அது சிம்பிளஸ்ட் ஃபார்மா மாத்துறது, டைஜஷன் பண்றதுதான். அதே போல பான்கிரியாஸும் என்னதான், பான்கிரியாட்டிக் ஜூஸ் என்னதான் பண்ணுது, கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ண வைக்குது. ஃபைனல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி இன்டெஸ்டைன். அப்புறம் அப்படி கடைசியா அந்த எல்லா பான்கிரியாட்டிக் ஜூஸும், அதாவது கைம்ன்ற இதுல பார்ஷியலி டைஜஸ்டட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெஸ்டைனுக்கு, அங்க ஃபுல்லி டைஜஸ்டட் ஆயிடுச்சு. இப்ப digested food is absorbed by the numerous finger like folds in the inner wall of the intestine. அது பேரு வில்லை ஆர் மைக்ரோவில்லை. இப்ப நம்ம இன்டெஸ்டைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ராகோட இன்டெஸ்டைன் இப்படி இருந்தது பார்த்தோமா. சோ இந்த இன்டெஸ்டைன்குள்ள பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம டைஜஸ்ட் ஆன ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் இதன் வழியா வரப்போ அதுல இருக்க தேவையான நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The undigested solid waste moves into the rectum and passes out through the cloaca. cloaca வழியா, அதாவது வேஸ்ட் மெட்டீரியல் cloaca வழியா வெளியேற்றப்படுது. தேவையான நியூட்ரிஷன் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சு, அதுக்கு மேல வேஸ்டா இருக்கிறது cloaca வழியா வெளியேற்றது. இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த frog. இந்த ப்ராசஸ் தான் ஃப்ராக்ல நடக்குது. நெக்ஸ்ட் frog respire on land. இப்போ நம்ம எந்த சிஸ்டத்தை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் சிஸ்டம். The frogs respire on the land and in the water by two different methods.
நார்மலா நம்ம எத்தனை விதமா நம்ம சுவாசிக்கிறோம், ஒரே விதம் தான், காத்துல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். ஆனா இங்க 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்னு சொல்றோம். என்ன 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் அப்படின்னா, ஃப்ராக் தண்ணிலயும் வாழுது, நிலத்திலயும் வாழுது. சோ நிலத்துல இருக்கிறப்ப நம்மள மாதிரி லங்ஸ் யூஸ் பண்ணியும், அதுவே தண்ணிக்குள்ள இருக்கிறப்ப அதோட ஸ்கின் யூஸ் பண்ணியும் அது சுவாசிக்கும். அதுதான் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். In water, skin act as a aquatic respiratory organ. Aquatic respiratory organ, cutaneous respiration. ஏன் cutaneous ன்னு சொல்றோம்? ஸ்கின் மூலமா சுவாசிச்சா அது பேரு cutaneous. Dissolved oxygen in the water is exchanged through the skin by diffusion மூலமா. இப்ப தண்ணிக்குள்ள இருக்கு ஃப்ராகோட ஸ்கின், இது வந்து வாட்டர், இது ஃப்ராகோட ஸ்கின், இங்க ஃப்ராக் இருக்கு அப்படின்னா டிஃப்யூஷன் முறையில இங்க ஆக்சிஜன் அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. சோ ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு போனா அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆன் லேண்ட். இப்ப நம்ம கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷனை பார்த்துட்டோம். இதுவே லேண்ட்ல இருக்கப்ப என்ன நடக்கும்? த பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிங்கிறது தொண்டை குழின்னு சொன்னோம் இல்லையா? இங்க ஸ்கின் அண்ட் லங்ஸ் ஆக்ட் ஆஸ் a respiratory organ. இங்க ஸ்கின் அதுவும் ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஹெல்ப் தான் பண்ணும், நாட் ஃபுல்லி ஒர்க்டு. இந்த இடத்துல வந்து பக்கல் கேவிட்டி அந்த லங்ஸ் இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணுது. எப்படி? the respiration by the lungs is called pulmonary respiration. நம்ம லங்ஸ் மூலமா சுவாசிக்கிறத பல்மோனரி ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். அடுத்து the lungs are a pair of elongated, என்ன கலர்ல இருக்குமா? பிங்க் கலர்டா இருக்கும். ஒரு சாக் பேக் மாதிரி இருக்கும். அப்பர் பார்ட் ஆஃப் த ட்ரங்க் ரீஜியன்ல, அதாவது thoracic, நம்மளோட thoracic region இது அப்படின்னா அதோட ட்ரங்க் ரீஜியனோட அப்பர் பார்ட்ல இருக்கு. Air enters through the nostrils into the buccal cavity and then into the lungs. அதாவது ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரில்ஸ்ங்கிறது ஃப்ராகுக்கு இருக்க மூக்கு வழியா உள்ள போய் பக்கல் கேவிட்டி ரீச் ஆகி அதுக்கப்புறம் அதோட நுரையீரலுக்கு போகுது. During estivation and hibernation, gaseous exchange takes place through the skin. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா முன்ன, அதிக வெயிலாவோ இல்ல அதிக குளிராவோ இருக்கிறப்ப ஒரு டீப் ஃபரோ தோண்டி அதுக்குள்ள போயிட்டு ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு. சோ அப்பயும் அது சுவாசிக்கணும்ல, அதுதான் டீப் ஃபரோல இருக்குல்லையே, அதுக்கு கண்டினியூஸ் ஆக்சிஜன் எப்படி காத்துல இருந்து கிடைக்கும்? அப்ப எதன் வழியா சுவாசிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தோல் மூலமா தான் சுவாசிக்குது. ஏன்னா அது நீர், அதாவது மோயிஸ்டான பிளேசஸ்ல தான் அந்த டீப் ஃபரோ இருக்கும், அதனால அந்த இடத்துல தொடர்ந்து மோயிஸ்டா இருக்கும். சோ அதன் மூலமா அங்க இருக்க ஆக்சிஜனை இந்த டிஃப்யூஷன் முறையில வாங்கிட்டு சுவாசிக்குது. நெக்ஸ்ட் இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் ரெண்டையுமே பார்த்துட்டோம். இப்ப மூணாவதா என்ன பாக்குறோம் அப்படின்னா the vascular system. vascular systemனா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, என்ன சொல்றது, உள்ள இருக்க பிளட் வெசல்ஸா இருக்கலாம் இல்ல லிம்பாட்டிக் வெசல்ஸா இருக்கலாம், அது எல்லாத்தையும் vascular தான் சொல்லுவோம். of a frog well developed and closed type. என்ன closed typeனா என்ன அப்படின்னா ஹார்ட்ல இருந்து பிளட் ஒரு பிளட் வெசல் மூலமா இன்னொரு ரீஜியனை போயிட்டு ரீச் பண்ணுதுன்னா அது closed type. இல்ல அந்த மாதிரி ஹார்ட்ல எந்த ஒரு பிளட் வெசலும் கனெக்ட் இல்ல, எல்லா ஆர்கனும் பிளட்ல மிதந்துட்டு தான் இருக்கு அப்படின்னா அது பேரு ஓப்பன் டைப். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இது ஆர்த்ரோபோடு, இப்ப ஒரு கரப்பாம்பூச்சி அடிச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுல எந்த பிளட் வெசல்ஸையும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அதோட உடம்புக்குள்ள பிளட் அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆட்டம் இருக்கும், அதுக்குள்ள மேல ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல வந்து பிளட் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் மிதந்துட்டு தான் இருக்கும். டிஃப்யூஷன் முறையில தான் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் கிடைக்கும். ஓகே, the blood vascular system involves heart, blood vessel and blood. என்னென்ன இருக்கு? ஹார்ட், பிளட் வெசல் அண்ட் பிளட், அதாவது இதயம், ரத்த குழாய்கள், ரத்தம், இது எல்லாமே இருக்கணும். அதுதான் நம்ம வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். The lymphatic system consists of lymph channels and lymph nodes. இது எல்லாமே இருக்கு லிம்பாட்டிக் சிஸ்டத்துல. ஹார்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், muscular structure situated in the upper part of the body cavity. It has 3 chambers. எதுல 3 chamber? ஃப்ராக்ல 3 chamber, ஹியூமன்ல 4 chamber தான். 3 chamber இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 atrium, 1 ventricular. இப்ப நார்மலா நம்மளோடது தெரியும், இதுதான் இது ஹார்ட். யாரோடது அப்படின்னா ஃப்ராகோட ஹார்ட். 2 ஏட்ரியம் இருக்கும், 3வது இங்க ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்கும். இதுதான் ஃப்ராகோட ஹார்ட்.
இதுல 2 atria and 1 ventricular இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்க்க covered by the membrane, அந்த membrane பேரு பெரிகார்டியம் தான். இது பார்க்க triangular shapeல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Triangular structure called sinus venosus joins the right atrium. It receives the blood through the major veins called vena cava. அதாவது sinus venosus என்ற ஒரு triangular structure இருக்கு. அதன் வழியா அதுக்கு தேவையான blood வந்து போகுது. அது வந்து vena cava, அந்த major veins vena cava அப்படின்னு சொல்லுவோம். The ventricle opens into the sac-like conus arteriosus on the ventral side of the heart. இதுவே ventricle வந்து எங்க opens into the sac. ventricle எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா conus arteriosus வழியா ventral sideல heartல ஓபன் ஆகும். The blood from the heart is carried all the parts of the body by the arteries. அது arterial system னு சொல்லுவோம். அதாவது ஒரு oxygenated blood நம்ம உடலுக்கு ஃபுல்லா கொடுத்துச்சு. அந்த blood vessel என்ன சொல்லுவோம்னா arteries னு சொல்லுவோம், arterial system. இதுவே veins என்ன பண்ணும் அப்படின்னா it collects the all deoxygenated blood from our body and get into the heart. ஹார்ட்டுக்கு கெட்ட நான் ஆக்சிஜனேட்டட் அந்த ஆக்சிஜன் டீஆக்சிஜனேட்டட கொண்டு போய் கொடுத்துச்சு அப்படின்னா அது வெயின். The vein collect blood from the different parts of the body to the heart and form the venous system. So இந்த veins எல்லாத்தையும் சேர்த்து venous system அப்படின்னு சொல்றோம். Special venous connection between liver and intestine as well as kidney and lower parts. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷலான வெனோஸ் சிஸ்டம் கனெக்ஷன் இருக்கு. யார் யாருக்கும்? லிவருக்கும் இன்டெஸ்டைனுக்கும், அதே போல கிட்னிக்கும் லோயர் பார்ட்டுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரசன்ட் இந்த ஃப்ராக்ல மட்டும். The former is called hepatic portal system, the later is called renal portal system அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹெபாட்டிக் the hepatic portal system அப்படினா என்ன? யாரு ரெண்டு பேர் இதுல கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா லிவர் பிளஸ் இன்டெஸ்டைன். லிவர் பிளஸ் இன்டெஸ்டைன் அதாவது இன்டெஸ்டைன்ல அதாவது அப்சர்ப்ஷன் நடக்கிறப்ப அந்த அப்சர்வ் ஆன நியூட்ரிஷன் எங்க போகும் அப்படின்னா ஒரு வினோஸ் சிஸ்டம் வழியா லிவருக்கு போகும். லிவர்ல இருந்து திரும்ப எங்க போகும் அப்படின்னா ஹார்ட்க்கு போகும். ஹார்ட்ல இருந்து தான் எல்லா பிளட்டும் நம்ம உடம்புக்கு சப்ளை ஆகும். அதே போல ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். இந்த ரீனல் போர்ட்டல் சிஸ்டத்தோட வேலை என்ன? கிட்னி பிளஸ் லோயர் பார்ட் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பிளட் வந்து நம்ம ஹார்ட்ல இருந்து இவங்களுக்கு லோயர் பார்ட் அப்படிங்கிறது வால் வரைக்கும் ரெப்டைல்ஸ் அனிமலியாக்கெல்லாம் அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா உடனே அதுக்கு தேவையான கிட்னில இருந்து நல்ல ரத்தம் போகும், இல்ல கிட்னில இருந்து அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் உடனே எடுத்துட்டு வந்து அங்க சுத்திகரிப்பு நடக்கும், அதாவது கிளீனிங் பண்ணும். ஏன்னா எக்ஸ்கிரீஷன்னா என்ன? நம்ம பிளட்ல இருக்க தேவையில்லாத யூரியாவை வெளியேற்றுறது தான் எக்ஸ்கிரீஷன், யூரின் வழியா. The blood is composed of plasma and cells. The blood cells are RBC. நமக்கு தெரியும் RBC, erythrocytes னு சொல்லுவோம், WBC, leukocytes னு சொல்லுவோம், அப்புறம் platelets னு சொல்லக்கூடிய மூணு விதமான செல்ஸ் இருக்கு. RBCs are nucleated and contain red colored pigment called hemoglobin அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஆர்பிசி நமக்கு வந்து நான் நியூக்ளியேட்டட் தான். இதுக்கு நியூக்ளியேட்டட்னா என்னது? நடுவுல நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். The lymph is different from the blood. lymph வேற blood வேற. ஏன்னா blood ரெட் கலர்ல இருக்கும், lymph ஒயிட் கலர்ல இருக்கும். It lacks few proteins and RBCs. The blood carries nutrients, gases and water to the respective sites during the circulation. The circulation of the blood is achieved by the pumping action of the muscular heart. சோ இந்த எப்படி இந்த ஹார்ட்ல அதாவது ரத்தம் நம்ம உடல்ல எல்லா பகுதிக்கும் போயிட்டு ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷன் மூலமா தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா எலிமினேஷன். என்ன எலிமினேஷன்? இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா டைஜஸ்டிவ், அப்புறம் ரெஸ்பிரேஷன் பார்த்துட்டோம், பிளட் பார்த்துட்டோம், சர்க்குலேஷன். அடுத்து எலிமினேஷன் அப்படின்னா எக்ஸ்கிரீஷன். எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னா என்ன? யூரியா, யூரிக் ஆசிட்,
இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னு சொல்லுவோம். carried out by as well developed excretory system, well developed excretory system. The excretory system consists a pair of kidneys. இந்த excretory systemல என்னென்ன இருக்கும், pair of kidney இருக்கும், ureter இருக்கும், அடுத்து urinary bladder இருக்கும், cloaca இருக்கு. These are compact dark red and bean like structure. யாரு, kidney, situated a little posteriorly to the body cavity on the both side of the vertebral column. அதாவது தவளையோட vertebral column இப்படி இருக்கு அப்படின்னா அதோட ரெண்டு சைடுலயும் பார்க்க பீன் ஷேப்ல இருக்கிற ஒரு கிட்னி இருக்கு. இதுல இருந்து யூரிட்டர் வெளியாகுது, அது வந்துட்டு எங்க போய் கனெக்ஷன் ஆகும், யூரினரி பிளாடர் மூலமா கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், these are compact ன்னு சொல்லிட்டோம். Each kidney is composed of several structural and functional unit called uniferous tubules or nephron. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். நியூரான் அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டத்தோட யூனிட், அது போல நெஃப்ரான் அப்படிங்கிறது யாரோட யூனிட், கிட்னி, எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தோட இது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் சொல்லலாம். Two ureters emerge from the kidneys in the male frogs. The ureters act as a urinogenital duct which opens into the cloaca. அதாவது urinogenital duct எங்க ஓபன் ஆகுதா, கிட்னில. அதாவது யூரினோனா யூரின், ஜெனிட்டல் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன், ரெண்டுக்கான டக்டும் எங்க ஓபன் ஆகுதுன்னா காமன் பார்ட்னு சொல்லக்கூடிய க்ளோயக்கால. இன் ஃபீமேல்ஸ், இதுவே ஃபீமேல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா the ureters oviduct open separately in the cloaca. இதுவே தனியா ஓபன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி தனியா ஓபன் ஆகுது, so first இந்த picture பார்த்தலாம். இதுதான் female reproductive system. இங்க male reproductive system ரெண்டு கொடுத்திருக்காங்க. இப்போ male reproductive system அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, கிட்னி ரெண்டு இருக்கும். இந்த ரெண்டு கிட்னிக்கு மேல ஃபேட் பாடிஸ் பார்த்தோம் எல்லோ கலர்ல. இந்த ஃபேட் பாடிஸ்க்கு நடுவுல தான் டெஸ்டிஸ் இங்க இருக்கும். இந்த டெஸ்டிஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கெனால் மாதிரி போகுது இல்லையா, ஒரு டியூப் மாதிரி போகும். இந்த கெனால்ஸ் பேர் என்ன அப்படின்னா பைடர் கெனால் அப்படின்னு சொல்லுவோம். பைடர்ஸ் கெனால் இதோட யூனிக்கான ஒரு நேம். நம்ம ஃப்ராக்லயே இந்த பைடர் கெனால்ங்கிறது ஒரு யூனிக்கான நேம். என்ன ஆகுது அப்படின்னா இங்க டெஸ்டிஸ்ல இருந்து உருவாகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் இந்த பைடர்ஸ் கெனால் வழியா எங்க போகுது, இது நம்மளோட யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட்னு சொன்னோம் இல்லையா, யூரிட்டர், அந்த யூரிட்டர் வழியா எங்க போகுது அப்படின்னா க்ளோயக்காக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டெஸ்டிஸ், இது அட்ரினல் கிளாண்ட் மேல இருக்குது, இதுதான் ரெக்டம், இது யூரினரி பிளாடர். இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்திலயும் அதே போலதான் ரெண்டு கிட்னிஸ் இருக்கு, அதுக்கு மேல ஃபேட் பாடிஸ் இருக்கு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓவரி. இது மேல எப்படி டெஸ்டிஸ் இருந்ததோ இந்த இடத்துல ஓவரி இருக்கு, இந்த பிளாக் கலர். இந்த ஓவரியில இருந்து இது ஃபுல்லா எக்ஸ் தான். சோ இந்த எக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதன் வழியா ரிலீஸ் ஆகும். ஓவரி இதுக்குள்ள இருக்கிறது ஓவாங்கிறது எக். அப்படி ரிலீஸ் ஆகுற எக்ஸ் இது வழியா ரிலீஸ் ஆகுது, வெளியே விடுது அப்படின்னா இங்க ஓவிடக்ட், இது இந்த ஹோல் வழியா, இதுல இருக்கிறது இந்த ஹோல் வழியா போயிட்டு என்ன ஆகுது, இந்த இடத்துல யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட் வழியா போயிட்டு க்ளோயக்காவை ரீச் பண்ணுது. சோ க்ளோயக்காவை ரீச் பண்ணோன்னு என்ன பண்ண நார்மலா ரிலீஸ் ஆகும். இதுதான் இது ரெண்டோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்ப நம்ம ஓவிடக்ட் செப்பரேட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து thin walled urinary tract, urinary bladder, thin walled urinary bladder present ventral to the rectum which is also opens into the cloaca. The frog excretes urea, யூரியாவை தான் வெளியிடுது, அதனால இவன் பேர் என்ன, யூரியோடெலிக். ஈ தான் வரணும், சி வந்தா அது யூரிகோடெலிக், யூரிக் ஆசிட் ஆயிடும். Excretory waste are carried by the blood into the kidney where it is separated and excreted. நார்மலா deoxygenated blood எங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னா கிட்னிக்கு கொடுப்போம். கிட்னி வந்து அதுல இருந்து யூரியாவை செப்பரேட்டா எடுத்துட்டு அதை எக்ஸ்கிரீட் பண்ணிடும். The system of control and coordination is highly evolved in the frog. It includes neural system and the endocrine glands. The chemical coordination of the various organs of the body is achieved by the hormones.
நம்ம இங்க எண்டோகிரைன் கிளாண்ட்னாவே என்னது, இந்த கிளாண்ட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹார்மோன்ஸ் which are secreted by the endocrine glands. The prominent endocrine gland found in the frog என்ன இருக்கு, pituitary, thyroid. thyroid ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா தைராய்டு இருந்தாதான் ஃப்ராக்ல மெட்டமார்போசிஸ் நடக்கும். So parathyroid, thymus, pineal body, pancreatic islets, adrenals and gonads. The nervous system is organized into central nervous system, brain and spinal cord, peripheral nervous system, cranial and spinal nerve, and autonomic nervous system, sympathetic and non-sympathetic. sympathetic and non-sympathetic அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எப்படி நர்வஸ் சிஸ்டம் டிவைட் பண்றோமோ அதே போல அதுக்கும் எல்லா நர்வஸ் சிஸ்டமும் இருக்கு அப்படிங்கிறாங்க. There are 10 pairs of cranial nerves arising from the brain. Brain is closed in the bony structure called brain box or cranium. The brain is divided into forebrain, midbrain and hindbrain. Forebrain includes olfactory lobes, paired cerebral hemisphere and unpaired diencephalon. So இப்ப nervous system அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் பார்த்துட்டோம். எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்ல ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்றப்போ ஹார்மோன்ஸை யார் யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாராதைராய்டு, அப்புறம் வேற யாரு அட்ரீனல், நம்ம இத பிக்சர் டயக்ராம்லயே பார்த்தோம். அதுக்கப்புறம் கொனாட்ஸ். இந்த மாதிரி நமக்கு எப்படி என்னென்ன ஆர்கன்ஸ் என்னென்ன வகையான ஹார்மோன்ஸ் எதுக்காக என்னென்ன ஃபங்க்ஷனுக்காக செக்ரீட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணுது. இப்ப நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஎன்எஸ் சொல்லுவோம். என்னது சிஎன்எஸ்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு. சோ பிரைன் அப்படிங்கிறப்ப பிரைன்ல இருந்து உருவாக்கக்கூடிய நர்வ்ஸ கிரேனியல் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 10 pairs cranial nerve இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 10 pair. அப்ப மொத்தம் 20 nerve. அதே போல ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வெளிவர நர்வ்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சிஎன்எஸ். அடுத்து பிஎன்எஸ் அப்படின்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா அதுல யார் யார் இன்க்ளூட் ஆகணும்னா அதர் தென் கிரேனியல் அண்ட் ஸ்பைனல் நர்வ். இவங்களை விட்டுட்டு மற்ற உடம்புல இருக்க எல்லா நர்வ்ஸையும் நம்ம பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏஎன்எஸ் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். இவங்க ரெண்டு பேர்த்தோட வேலை என்னன்னா நம்மளோட முக்கியமான வேலைகள், அதாவது ஸ்பெசிபிக்கானது கண் சிமிட்டுதல், அப்புறம் யூரினேஷன், இன்னும் நிறைய, அதாவது ரெஸ்பிரேஷன் அப்போ நம்மளோட பீலியோட்ரோபிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. நமக்கு எப்படி இருக்கோ அதே போலதான். நெக்ஸ்ட் நம்ம பிரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 4 பிரைன் அப்படின்னு பிரிக்குமா? அதே போல ஃப்ராக்லயும் நம்ம 4 பிரைன், சாரி இது ஃபுல்லாவே 4 பிரைன், இங்க மிட் பிரைன், இத ஹைண்ட் பிரைன் சொல்லுவோம். நமக்கு 4 பிரைன்ல என்னென்ன இருக்கும்? அதாவது ஆல்ஃபாக்டரி லோப், செரிப்ரல் ஹெமிஸ்பியர், அன்பேர்டு டயன்செஃப்லான். இதுவே மிட் பிரைன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிக் லோப்ஸ் தான் இருக்கும், பேர் ஆஃப் ஆப்டிக் லோப்ஸ். ஹைண்ட் பிரைன்ல என்ன இருக்கும்னா செரிபெல்லம், மெடுல்லா ஆம்ப்ளங்கேட்டா, முகுலம்னு சொல்லுவோம் இல்லையா, மெடுல்லா ஆம்ப்ளங்கேட்டா, சிறுமுளை, செரிபெல்லம்னா சிறுமுளை, இதெல்லாம் தான் ஹைண்ட் பிரைன்ல இருக்கும். The medulla oblongata passes out through the foramen magnum and continues into the spinal cord, which is enclosed in the vertebral column. இந்த மெடுல்லா ஆம்ப்ளங்கேட்டால இருந்து என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னா foramen மூலமா அடுத்து வெர்டிபிரல் காலம் வரைக்கும் அதுக்கான நரம்புகள் போகுது. அது வந்து க்ளோஸ் ஆயிட்டு ப்ரொடெக்டடா இருக்கு எங்க ஸ்பைனல் கார்டுக்குள்ள, சாரி வெர்டிபிரல் காலக்குள்ள ஸ்பைனல் கார்டு ப்ரொடெக்டடா இருக்கு. The frog has different types of sense organ சொல்றாங்க. என்னென்ன? Namely the organs of touch, தொடர்றது, taste, smell, vision and hearing. இது எல்லாம் சேர்ந்ததுதான் அதோட சென்ஸ் ஆர்கன். டச் பண்றதுக்கு சென்சரி பாப்பில இருக்கு அதோட உடம்புல, டேஸ்ட் பட்ஸ் நாக்குல இருக்கு, ஸ்மெல்லுக்கு நாஸ்ட்ரில்ஸ் நாசல் எபித்திலியம், விஷனுக்கு ஐஸும், ஹியரிங்க்கு டிம்பானம் அதாவது இன்டர்னல் இயர்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கு. அவுட் ஆஃப் தீஸ்
Eyes and internal ears are well organized structure and rest are cellular aggregations around nerve endings. இந்த இயர்ஸும் ஐஸும் தான் நல்லா வெல் டெவலப் ஆயிருக்கு, மற்றதெல்லாம் ஒரு செல் ஆர்கனைசேஷன் தான். Eyes in the frog are pair of spherical structures situated in the orbit on the skull. அதாவது ஸ்கல்லுங்கிறது ஆர்பிட், அப்படி ஒரு எலும்போட ஒரு ஹோல்ல தான் அந்த என்ன இருக்கு ஐஸ் பொசிஷன் ஆயிருக்கு. They are simple eyes possessing only one unit. External ear is absent in frog. Only tympanum, internal ear is present. அதை நம்ம வெளியில இருந்தே பார்க்கலாம். Seen externally. The ear is an organ of the hearing as well as balancing equilibrium. நம்ம இயர் அப்படிங்கிறது நம்ம கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட உடம்புல பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கும் தான். நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரஷரை பேலன்ஸ் பண்றதும் நம்ம இயர் தான். அந்த பேலன்சிங் இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம தடுமாறி கீழே விழுறோம். Frogs have well organized male and female reproductive system. நம்ம முன்னையே பார்த்துட்டோம் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதுல மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல pair of yellowish ovate testes இருக்கு, which are found adhered to the upper part of the kidneys by double fold of the peritoneum called mesorchium. அதாவது இது ஒரு டபுள் ஃபோல்டு பெரிட்டோனியம்ங்கிறது ஒரு க்ளூ மாதிரி நரம்பு, ஒரு சதை பகுதி. அந்த பகுதியோட என்ன ஆகுது, கிட்னியோட அந்த டெஸ்டிஸை ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை மீசோர்ச்சியம்னு சொல்லும். Vasa efferentia are 10 to 12 in number that arise from the testis. They enter into the kidney on the other side and open into the Bidus canal. நம்ம சொன்னோம் இல்லையா Bidus canal. எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா பைடஸ் கெனால்ல ஓபன் ஆகுது. ஃபைனலி இட் கம்யூனிகேட்ஸ் வித் த யூரினோஜெனிட்டல் டக்ட். எங்க போகுது, யூரினோஜெனிட்டல் டக்ட் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிட்னிஸ் அண்ட் ஓபன் இன்டு த க்ளோயக்கா. க்ளோயக்கால ஓபன் ஆயிடுது. The cloaca is small medium chamber that uses passes the fecal matter, urine and the sperms to their excretion. அப்ப க்ளோயக்கான்ற ஒரே பார்ட் ஃபீக்கல் மேட்டரை இது பண்ணுது, யூரின் அண்ட் ஸ்பெர்ம்ஸையும் ரிலீஸ் பண்ணுது மேலில. இதுவே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the include pair of ovaries, the ovary is situated near the kidneys and there is no functional connection with the kidney. கிட்னியோட கனெக்ட் ஆகல, கிட்னி பக்கத்துல இருக்கு. the pair of oviduct arise ஆயிருக்கு, அது from the ovaries open into the cloaca separately. அப்ப oviductல எங்க வந்து ஓபன் ஆகுதா, cloacaல oviduct ஓபன் ஆகுது. the mature female lay 2500 to 3000 ova at a time. ஒரு தடவை எக்லே பண்ணுனா எவ்வளவு இருக்குமா, 3000 வரைக்கும் எக்லே பண்ணும். ஃபெர்டிலைசேஷன் வெளியில தான் நடக்குது. டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர், தண்ணில தான் நடக்கும். ஏன்னா தண்ணில தான் அது எக்லே பண்ணும், ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணும். டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் a larval stage and the larvaக்கு பேரு tadpole. tadpole undergo metamorphosis to form the adult. அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்த tadpole fish மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அது adult ஆயிட்டு இருக்கும், அது பேர் தான் metamorphosis. The frogs are beneficial for mankind because they eat insects and protect the crop. அதாவது இன்செக்ட்டா அதோட ஃபீடா எடுத்துக்கிறதுனால கிராப்புக்கு எந்த டேமேஜும் வரதில்லை, ஏன்னா கிராப் அதுதானே சாப்பிடுது இன்செக்ட்ஸ். The frog maintain ecological balance because these serves as an important link of the food chain and the food web in the ecosystem. In some countries the muscular legs of the frog are used for food by a man. அதாவது சில இடத்துல எக்கலாஜிக்கல் ஈக்குவேஷன், அதாவது பேலன்ஸுக்கு ஃப்ராக் தான் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம ஃபுட் செயின் வரைகிறப்பே பார்ப்போம், இன்செக்ட் போட்டா ஃப்ராக் இருக்கும், இல்ல ஃப்ராகை யார் சாப்பிடுவா, ஒரு ஸ்னேக். இந்த மாதிரி ஃபுட் செயின்ல ஒருத்தர் இல்லைனாலும் அங்க அந்த என்விரான்மெண்டே எக்கோ சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இங்க ஃப்ராகுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன பொசிஷன்ல இருக்கு. அதே போல சில இடத்துல ஃப்ராகோட லெக்ஸ ஃபுட்டாவும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்ல நம்ம முடிச்சிட்டோம். இப்ப இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா மார்பாலஜி அண்ட் அனாட்டமில ஒவ்வொரு சிஸ்டமும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது என்னென்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத இங்க நமக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அசர்ஷன், ரீசன் அந்த மாதிரியான क्वेश्चन கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நல்லா கவனமா கோ த்ரூ பண்ணுங்க. Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.